வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை உண்மையின் அடையாளம். நான் சாம்பவி குமாரலிங்கம். நான் வி விஜய் அபிநந்தன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சைட்டம் தனியார் வைத்திய கல்லூரி தொடர்பிலான பிரச்சினைக்கு தீர்வு காண விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானம். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 35வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சமய கலாசார நட்பணி வேலை திட்டங்கள் ஆரம்பம். நீர் வழங்கல் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென்று நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவிப்பு. அனுராதபுரம் அலபத்கம கிராமத்தில் 153 வீடுகளை நிர்மாணிக்க இந்திய அரசாங்கம் உதவி வழங்க இணக்கம். இந்திய உத்தரப்பிரதேஷ் மாநில முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நிறைவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தனியார் வைத்திய கல்லூரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்கான விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளார். அரச வைத்திய உத்தியோகத்தர்கள் சங்கம் மற்றும் அரச பற்சிகிச்சை வைத்திய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று இடம்பெற்ற விசேட பேச்சுவார்த்தையின் போது இது தொடர்பான தீர்மானங்கள் எட்டப்பட்டன. மாலபே சைட்டம் தனியார் வைத்திய கல்லூரியை அடிப்படையாக கொண்டு எழுந்துள்ள நிலைமைகள் தொடர்பில் வைத்திய சங்க பிரதிநிதிகள் நீண்ட நேரம் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காக அவர்களின் இரு யோசனைகளும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. தனியார் வைத்திய கல்லூரியின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் போது அதனுடன் தொடர்புடைய சகல தரப்பினரை போன்று ஏனைய துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய புத்திஜீவிகளின் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதாக ஜனாதிபதி கூறினார். இந்த யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படும் விசேட புத்திஜீவிகள் குழுவுக்கு வழங்கப்பட உள்ளன. இந்த குழுவின் பரிந்துரையினை அடிப்படையாக கொண்டு இறுதி தீர்மானங்கள் எட்டப்படும் என்று ஜனாதிபதி கூறினார். அரச வைத்திய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுருத்த பாதனிய மற்றும் அரச பற்சிகிச்சை வைத்திய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆனந்த் ரத்நாயக்க உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அரச பற்சிகிச்சை வைத்திய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் விபுல விக்ரமசிங்க கருத்து வெளியிடுகையில், நமது சங்கத்தினால் இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் 5 யோசனைகளை சமர்ப்பித்துள்ளோம். உடனடியாக மாணவர்களை சேர்த்துக் கொள்வதை இடைநிறுத்தல், சுகாதார அமைச்சினரால் அமுல்படுத்தப்படும் விடயங்களை வைத்திய சபையினால் முன்னெடுத்தல், உயர்கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை திருத்தி அமைத்தல், இந்த வைத்திய கல்லூரியை ரத்து செய்தல் உட்பட பல யோசனைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்தோம். இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி காரணமாக வைத்திய பீடத்தை போன்று நாட்டின் கல்வித்துறையில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் நீண்டகால யோசனைகளாக வைத்திய சபையின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவது தொடர்பில் மேற்பார்வை குழுவை நியமித்தல் உட்பட மேலும் பல விடயங்களை சமர்ப்பித்தோம் என்று தெரிவித்தார். අපි දීර්ඝකාලීන යෝජනා විදිහට සෞඛ්‍ය අමාත්‍යාංශය සහ උසස් අධ්‍යාපනය, වෛද්‍ය අධ්‍යාපනය හෝ අධ්‍යාපනය නියාමනය කරන නියාමන අධිකාරීන් විදිහට නීත්‍යානුකූලව වැඩ කරන්න ඕන කොහොමද කියන එක අපි දීර්ඝකාලීන වැඩපිළිවෙලක් විදිහට එතුමාට පෙන්ලා දුන්නා. එතුමා ඒ යෝජනා බොහොම සුවශීලව බාරගත්තා. ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அரசு வைத்தியர் உத்தியோகத்தர்கள் சங்கம் இன்று செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தியது. அரசு வைத்திய உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் நவீன் டி சொய்சா கருத்து வெளியிடுகையில், சகல தரப்பினரின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பெற்று உரிய குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அதனை செயற்படுத்துதல், இந்த பிரச்சினைக்கு நிலையான தீர்வினை எட்டுதல் உட்பட பல யோசனைகளை முன்வைத்தோம். 2014ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சர் என்ற வகையில் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னெடுத்தது போன்ற துணிச்சல் மிக்க செயற்பாடுகள் இது தொடர்பிலும் முன்னெடுப்பார் என்று எமக்கு நம்பிக்கை உண்டு. வைத்திய பீடத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் போது அதற்கான தகமைகள் மற்றும் ஒப்பளவுகளை தீர்மானிப்பதாகவும் உரிய செயற்பாடுகள் அமுல்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் வைத்திய மாணவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார். යම් කමිටුවක් පත් කරොත් ඒට සහභාගී වෙන රජ්‍ය වෛද්‍යනායක සංගමයේ තීරණය කළා තිනවා. ඒ වෙන අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී මේ සම්බන්ධයෙන් ස්ථිරසාර විසඳුමක් ලැබෙයි කියලා.
இதேவேளை கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் சைட்டம் நிறுவனத்தின் பிரச்சினைகள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல கருத்து வெளியிடுகையில் சைட்டம் பிரச்சினை உருவாவதற்கு பல மாதங்களுக்கு முன்னர் வைத்திய சபையிடம் இந்த கல்லூரிக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் போது பரீட்சை ஒன்றை நடத்தி அதில் தகமை பெறும் மாணவர்களை சேர்த்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். இருப்பினும் இவ்வாறு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தினால் தீர்ப்பொன்று வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பை எமக்கு மாற்றியமைக்க முடியாது. அவ்வாறு மாற்றியமைக்க முற்படுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடாக அமையும் என்று தெரிவித்தார். நீர்வளங்கள் செயற்பாடுகள் எதுவித தடைகளுமின்றி வழமை போல் நடைபெறுவதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பொது முகாமையாளர் குமாரரத்ன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க செயற்பாடுகள் காரணமாக நீர் விநியோக பணிகள் தடைப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலதிக நேர சேவைகளை கைவிட்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இரு தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் குறிப்பிட்ட ஒரு சிலரே ஈடுபட்டுள்ளனர். இதனால் மேலதிகமாக கடமைகளை ஏனைய ஊழியர்களுக்கு வழங்கி நீர்வளங்கள் செயற்பாடுகளை வழமை போல் மேற்கொள்ள உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவிக்கின்றது. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பொது முகாமையாளர் குமாரரத்ன கருத்து வெளியிடுகையில் நீர்வளங்கள் செயற்பாட்டின் மேற்பார்வை பணிகளில் ஒரு சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய நிலை காணப்பட்ட போதிலும் நாம் அதனை உரியவாறு முன்னெடுப்பதற்காக 25 மாவட்டங்களிலும் உள்ள ஊழியர்களை மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தி அந்த குறைபாட்டை நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். நீர்வளங்கள் செயற்பாடுகளுக்கு எதுவித தடைகளும் ஏற்படாதவாறு வழமை போல் மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாக பொதுமக்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் தன்னகத்தே கொண்ட ஒரு கட்சியாகும் என அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா தெரிவித்துள்ளார். எப்போதும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கும் கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விளங்குகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் மாநாடு இன்று யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பின் பிரதான அமைப்பாளரான சாந்த பண்டாரவும் நிகழ்வில் கலந்து கொண்டார். வடக்கு மக்களின் காணி பிரச்சினை தொடர்பாக படிப்படியான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருவதாக இங்கு உரையாற்றிய அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா மேலும் குறிப்பிட்டார். அதேபோன்று வடமாகாண இளைஞர் யுவதிகளின் வேலை வாய்ப்புகள் உட்பட ஏனைய பிரச்சினைகள் தொடர்பாக கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா தொடர்ந்து உரையாற்றுகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது வடக்கில் ஒன்றை கூறிவிட்டு கொழும்பிற்கு சென்று மற்றொரு விடயத்தை கூறும் கட்சி அல்ல. அதேபோன்று கொழும்பில் ஒரு விடயத்தை கூறிவிட்டு வடக்கிற்கு வந்து இன்னும் ஒரு விடயத்தை நாம் கூற மாட்டோம். இலங்கையில் கஷ்டமான காலகட்டங்களை நாம் நேரில் கண்டுள்ளோம். துப்பாக்கிக்கு பதிலாக சமாதானம், ஒத்துழைப்பு, சமத்துவம், நம்பிக்கை ஆகியவற்றுடன் செயற்படக்கூடிய முறைமையை நாம் நாட்டில் உருவாக்க வேண்டும். இந்த நடவடிக்கையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் மாத்திரமே மேற்கொள்ள முடியும். வடக்கில் இளைஞர் யுவதிகளின் வேலை வாய்ப்புகள், வடக்கின் வீடமைப்பு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் தொடர்பாக அமைச்சரவையில் கலந்துரையாடி வருகின்றோம். சமாதானம், ஒத்துழைப்பு, சமத்துவம், நம்பிக்கை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடிய முறைமை ஒன்றை மீண்டும் நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். அனுராதபுரம் மகாவிலட்சிய அலபத்கம கிராமத்தில் 153 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்திய அரசாங்கம் உதவி வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இதற்காக 30 கோடி ரூபாய் செலவிடப்படும். இந்த கிராமத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளை மேற்பார்வை செய்ததை தொடர்ந்து சபாநாயகர் இதனை தெரிவித்தார். அலபத்கம கிராமத்தில் வீடமைப்பு செயல் திட்டங்கள் சங்கைக்குரிய மாதுலுவாவே சோபித்த தேரரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேரரின் மறைவை தொடர்ந்து அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தது. வீதி, குடிநீர், நீர்ப்பாசனம், கல்வி மற்றும் வீடமைப்பு செயல் திட்டமும் இதில் அடங்குகின்றன. அபிவிருத்தி பணிகளை மேற்பார்வை செய்வதற்காக சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்டோர் அலபத்கம ஸ்ரீ சோபிதாராமையில் இடம்பெற்ற முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான், இலங்கை ரூபாயினி கூட்டுத்தாபன தலைவர் சட்டத்தரணி ரவி ஜெயவர்தன உள்ளிட்டோர் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர்.
சபாநாயகர் கரு ஜெயசூரிய இங்கு கருத்து வெளியிடுகையில் மறைந்த சோபித்த தேரரினால் உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்தின் அபிவிருத்தி பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இந்திய அரசாங்கம் இங்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 300 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. இதன் மூலம் இங்கு நமக்கு வீடுகளை நிர்மாணிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார். இது தொடர்பில் பிரதேசவாசிகளும் கருத்து தெரிவித்தனர். சோபித்த தேரரினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாடுகள் காரணமாக எமது பிரதேசத்திற்கு யானைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக மின்வேலி அமைக்கப்பட்டது. இதனால் எமக்கு அச்சமின்றி பாடசாலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகியது. இது தொடர்பில் மற்றொருவர் கருத்து வெளியிடுகையில் சோபித்த தேரரினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தேவையான ஊக்குவிப்பு மற்றும் ஒத்துழைப்புகளை இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் வழங்கியது. இதற்காக இந்த நிறுவனத்தின் தலைவர் உட்பட ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 35வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சமய, கலாசார, சமூக நற்பணிகள் மற்றும் மேலும் பல நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இன்று தொடக்கம் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெறும். ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 35வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சி தொடரின் ஆரம்ப நிகழ்வு பத்திரமுல்ல அபேகம வளாகத்தில் சலரிகினி விருது விழா என்ற பெயரில் தற்பொழுது இடம்பெறுகின்றது. 2016ஆம் ஆண்டில் ரைகம், சுமதி, சிங்னிஸ் அரசு மற்றும் வெளிநாட்டு விருது விழாக்களில் விருதுகளை பெற்ற உத்தியோகத்தர்களை கௌரவிப்பதற்காக இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் காயந்த கருணாதிலக, பிரதி அமைச்சர் கருணாரத்ன பரணவிதான, மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சட்டத்தரணி ரவி ஜெயவர்தன, பதில் பணிப்பாளர் நாயகம் HDS மல்காந்தி உட்பட கூட்டுத்தாபனத்தின் உத்தியோகத்தர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 35வது ஆண்டு நிறைவுக்கு இணைவாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள கவனமாய் போய் வாருங்கள் என்ற வாகன பேரணி நாளை காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். ரூபவாகினி கூட்டுத்தாபன வளாகத்தில் இருந்து ஆரம்பமாகும் வாகன பேரணியில் கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், மோட்டார் வண்டி சாரதிகள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொள்ள உள்ளனர். வாகன பேரணி தேசிய தொலைக்காட்சி ஊடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். மஹரகம அபேக்ஷா வைத்தியசாலையின் 7ஆம் இலக்க வார்டு தொகுதியை புனரமைத்தல் மற்றும் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெறும் சிறுவர்களுக்கு பரிசில்களும் தேசிய தொலைக்காட்சியின் 35வது ஆண்டு நிறைவுக்கு இணைவாக மேற்கொள்ளப்பட உள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி நோயாளர்களுக்காக அத்தியாவசிய பொருட்களும் விநியோகிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 35வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முழு இரவும் பிரித் ஓதும் நிகழ்வும் எதிர்வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. மறுநாள் மகா சங்கத்தினருக்கு அன்னதானமும் வழங்கப்பட உள்ளது. இலங்கை கலை சபையுடன் இணைந்து நடத்தப்படும் கொகம்ப யக்கங்காரி சாந்தி கரும என்ற பாரம்பரிய நிகழ்வு எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மறுநாள் காலை வரை கூட்டுத்தாபன வளாகத்தில் இந்நிகழ்வு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய தொலைக்காட்சியின் 35வது ஆண்டு நிறைவு விழாவின் இறுதி நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் தேதி மாலை 6:30க்கு தாமரை தடாக கலையரங்கில் இடம்பெறவுள்ளது. சரசாந்த என்ற இசை கச்சேரியும் இடம்பெறும். பிரபல பாடகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். வாழைச்சேனை கமநல சேவை பிரிவில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலையையும் விட குறைந்த விலையில் தனியார் துறையினர் நெல் கொள்வனவில் ஈடுபடுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்குவதாக விவசாய அமைப்புகள் கூறுகின்றன. வாழைச்சேனை கமநல சேவை பிரிவில் இம்முறை கிரான், வாகனேரி, புனானை, வாகரை போன்ற பிரதேசங்களில் 26,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக இம்முறை விளைச்சல் குறைவடைந்து காணப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் தாம் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் நெல் முகவர்கள் அதி குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதால் விவசாயிகள் ஆகிய நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றோம். இந்த காலநிலையின் மாற்றத்தினால் தற்பொழுது விளைச்சல் குறைந்து 10, 15, 12 மூடைகளைத்தான் ஏக்கருக்கு நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களது நெல் விலையை ஸ்திரப்படுத்தும் ஒரு நிர்ணய விலைக்கு கொள்வனவு செய்யுமாறு விவசாயிகள்
விவசாயிகளாகிய நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். ஒரு வாரத்துக்கு மேல் நெல் 3000 ரூபாய் விலை போனது. அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட விலை சம்பாக்கு 50 ரூபாய், நாட்டுக்கு 43 ரூபாய். இன்றைக்கு நாங்க 30 ரூபாய் மணி தான் நெல் விவசாய நெல் கொடுத்து கொண்டு 10 ஏக்கர் வயல் வேணா எங்களுக்கு 50 மூட 60 மூட நெல் தான் கிடைக்குது. இங்க உள்ள வர்த்தகர்கள் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு செய்யறாங்கல்ல, அவங்க நினைச்ச மாய்க்கலாம் விவசாயத்தில் எங்கிட்ட மங்கோல் அடிக்காங்க. நாங்க இன்றைக்கு 20 சரியா வந்து கொண்டிருக்குது. எங்க பிரச்சனையில முடிக்கணும், இல்லை நாங்க எல்லாரும் சாக வேண்டிய கட்டத்தில் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். எமது விவசாயிகளின் நெல்லை நியாயமான விலையில் அறுவடை செய்வதற்கு அரசு நிர்ணயித்த தர நிர்ணய விலையில் எமது நெற்களை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல் விற்கிற காலத்தில் விவசாயிகளுக்குரிய விலை இல்லாம இருக்கு. பாருங்க 3150 ரூபாய். நாங்க டிவியில கேள்விப்பட 3150 ரூபாய் நெல் விற்க முடியும். இப்ப நாங்க எல்லாம் அவரோட 1800 1700 ரூபாய் நெல் கேட்க. அப்ப எப்படி இந்த விலைக்கு எப்படி நாங்க விவசாயி லாபம் அடைகிறோம்? அப்ப இதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இந்த அரசாங்கத்தை ஜனாதிபதி நாங்க மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்வோம். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று தேவாபுரம் கிராம மக்கள் தமது கிராமத்தில் வீதிகள் மற்றும் வடிகான் கட்டமைப்பு உரிய முறையில் செப்பனிடப்படாததன் காரணமாக தாம் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக கூறுகின்றனர். இன்றைய மக்கள் மனு தொகுப்பில் இந்த விடயம் தொடர்பாக ஆராய்கின்றோம். இதற்கான தகவல்களை எமது பிராந்திய செய்தியாளர் MTM ஃபாரிஸ் வழங்கியுள்ளார். வந்தாறுமூலை கிழக்கு தேவாபுரம் கிராம மக்கள் சுமார் 40 வருட காலமாக எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கு சுமார் 952 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இக்கிராமத்தில் காணப்படும் ஆலையடி வீதி, நாகதம்பிரான் வீதி, அருணகிரி வீதி, தேவிகா வீதி போன்ற பல வீதிகள் குன்றும் குழியுமாக காணப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். வடிகான் கட்டமைப்பு உரிய முறையில் பேணப்படாமை காரணமாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதாகவும் சில பகுதிகளில் நுளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சினை தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களிடம் பல கோரிக்கைகளை விடுத்த போதிலும் தமது கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுவரையில் என்னன்னு சொல்லி ஒரு தரம் வந்து பாக்குறதே இல்லை. மற்ற இடத்துகள் எல்லாம் பாருங்க, சின்ன சின்ன இடுக்குகளுக்குள்ள எல்லாம் என்ன மாதிரி கொங்கு ரோட்டெல்லாம் போட்டு கொடுத்தீங்க. நாங்க அதை பார்த்து பெருமிச்சிடப்பட்டு சரியான இந்த மன வேதனையோட வரணும். 40 வருஷம் கொடுக்கப்பட்டது 35 கடிதம் கொடுத்தீங்க, பெரிய சதைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கோம். போட்டு தரமான இதுவரையில் இல்ல. மணல காணப்படுது, நோயாளி ஏத்துறாலும் தூக்கிட்டு போய் தான் ஏற்றணும். மேல அதிகாரிகளே நீங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து ஏதாவது ஒரு முடிவு கொண்டு ஏதாவது நீங்க ஒன்று செய்யணும். இதுக்கு வடிகானுக்குள்ள தண்ணி ஓடுறது கூட இடம் இல்லாம இருக்குது. எல்லாம் பிளாக் பண்ணி வீடுகள் எல்லாம் தாண்டு கிடக்குது. இதை பிரதேச சபை வந்து ஏனென்று கேட்டு இதை பார்த்து இதை காண வெட்டி விடுவோம்னா அதுவும் இல்லை. ஆகையால இந்த பாதையை செய்து தரும்படி மிகவும் தாழ்வாகவும் கூட கேட்டுக்கொள்ளும். பல வீதிகள் மணல் தரையாக காணப்படுகின்றன. மழை காலங்களில் முற்றுமுழுதாக நீரினால் தேங்கி காணப்படுவதனால் பாடசாலை மாணவர்கள் சேறுகள் சுகதிகளுக்குள் உள்ளாக வேண்டிய நிலை உருவாகின்றது. பள்ளிக்கூடத்துக்குள்ள எங்களோட மக்களை வெள்ளம் வந்தா நாங்க நாயகபுரமாய் கவிட்டு நாங்க கொண்டு திரிகிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு சீட் இல்லாத நிலைமையா இருக்கு. கேட்கிற போட்டா எல்லாருக்கும் கேட்க போடுறோம். எங்களுக்கு இதுல ஒரு சுகமே கிடையாது. இந்த தண்ணிக்குள்ள எந்த நேரமும் நடுக நாங்க நீரிலே கிடந்து நிற்கிறோம். ஸ்கூல்ல எங்களுக்கு அடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா சூவோட்டு வரையாண்டு இந்த தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கிறதால நாங்கள் அந்த ரோட்டில் போகலாம் இருக்கு. எங்களுக்கு இந்த வாய்க்காலையும் இந்த ரோட்டை செஞ்சரிமை கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரச்சினை தொடர்பாக நாம் ஏறாவூர் பற்று பிரதேச சபை செயலாளரிடம் வினவினோம். வீதிகள் அனைத்தும் குன்றும் குழியுமாகவும் சில வீதிகள் மணலாகவும் கிரவலிடப்படாமல் காணப்பட்டது. அவர்களின் கோரிக்கைக்கு இணங்க அந்த வீதிகளை எமது பிரதேச சபையில் உள்ள வளங்களை கொண்டு போக்குவரத்துக்கு ஏற்ற விதத்தில் செப்பனிட்டு வழங்குவதற்கு உறுதியளித்துள்ளேன். இதை விரைவாக செயல்படுத்துவேன் என்பதையும் மக்களுக்கு உறுதி செய்கிறேன். இவர்களுடைய பிரச்சனையை இந்த உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த கிராம மக்கள் தெரிவித்திருந்தும் எவ்விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் மனவருத்தத்துக்குரிய விடயமாகும். அந்த வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்தும் இந்த மக்களுடைய பிரச்சனையில் கவனம் செலுத்தி இவர்களுக்குரிய உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகும். ரூபவாகினி செய்திகளுக்காக மட்டக்களப்பிலே இருந்து ஃபாரிஸ். தேசப்பற்று தொடர்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் ஒரு சிலர் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு சொத்துக்களை தமது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தனிப்பட்ட நெருங்கியவர்களுக்கு பகிர்ந்தளித்ததாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை கட்டுவின பிரதேசத்தில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.
அமைச்சர் சஜித் பிரேமதாச தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் அன்று 24 மணித்தியாலங்களுக்கும் தேசப்பற்று என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் அது மாத்திரமின்றி தேசப்பற்றை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பலதரப்பட்ட வகையில் உரைகளை நிகழ்த்தியவர்கள் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையை தமது குடும்பத்தின் அபிவிருத்தி அதிகார சபையாகவும் இலங்கை பொறியியல் கூட்டத்தாபனத்தை குடும்பத்தின் பொறியியல் கூட்டத்தாபனமாகவும் மாற்றியமைத்தார்கள். அரசு அதிகாரத்தை கைகளில் எடுத்து தமது குடும்பத்தின் முன்னேற்றங்களுக்காக சொத்துக்களையும் வளங்களையும் செலவிட்டார்கள். குடும்ப வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையை மீண்டும் நாம் மக்கள் மயப்படுத்தியுள்ளோம். அதே போன்று குடும்ப பொறியியல் கூட்டத்தாபனத்தையும் மக்கள் மயப்படுத்தியுள்ளோம். இன்று மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சினைகளுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் இந்த தேசப்பற்றுள்ளோர் மேற்கொண்ட ஊழல் மோசடிகளே பிரதான காரணம் என்று தெரிவித்தார். அனைவருக்கும் நிழல் என்ற வீடமைப்பு திட்டத்தின் கீழ் ஹம்பாந்தோட்டை கட்டுவன பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 725 குடும்பங்களுக்கு சீமெந்து பொதிகளை விநியோகிக்கப்பட்டன. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இதற்கென 65 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் நாட்டில் இன நல்லுறவையும் சகவாழ்வையும் மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். அக்குரணை ஜாகிரா கல்லூரியின் முப்பெரும் விழா இன்று இடம்பெற்ற போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த விழா கல்லூரியின் அதிபர் ASM இர்ஷாத் தலைமையில் நடைபெற்றது. அக்குரணை பிரதேசத்தில் உள்ள பாதைகளை அபிவிருத்தி செய்வதற்காக அமைச்சர் ஹலீமின் வேண்டுகோளுக்கு அமைய 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல மேலும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர் MHA ஹலீம் உரையாற்றுகையில் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் திட்டத்தின் கீழ் கடுகஸ்தோட்ட கல்வி வலயத்திற்குட்பட்ட 12 முஸ்லிம் பாடசாலைகள் உள்வாங்கப்பட்டு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்வின் போது சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட ஆசிரியர் விடுதி மற்றும் அதிபர் விடுதி என்பனவற்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இடம்பெற்றது. தொழில்நுட்ப ஆய்வுக்கூட திறப்பு விழாவும் இதன் போது இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு இன்று அமைச்சர் ரிஷாட் பதியுதீனால் பல்வேறு செயற்திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. முள்ளிப்பொத்தானை, தம்பலகாமம், நிலாவெளி ஆகிய பிரதேசங்களில் தையல் பயிற்சி நிலையங்கள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனால் திறந்து வைக்கப்பட்டன. அத்துடன் சுமார் 1200 பேருக்கு சுயதொழில் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இதன் மூலம் பல குடும்பங்களில் வாழ்வாதாரம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MAM மஹ்ரூஃபின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சட்டத்தரணிகள் மற்றும் விரிவுரையாளர்களை தெளிவுபடுத்தும் நோக்கிலான செயலமர்வு ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. மாறிவரும் சமகாலத்தில் புதிய அரசியல் ரீதியிலான மாற்றத்திற்கு எதிர்காலத்தின் வகிப்பாகம் எனும் தொனிப்பொருளில் இந்த செயலமர்வு நடைபெற்றது. மக்களின் அபிலாஷைகளுக்கான தீர்வுகள் போன்ற விடயங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இந்த செயலமர்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், பேராதனை பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட விரிவுரையாளர் கலாநிதி சேனாரத்ன, யாழ்ப்பாண சட்டப்பீட விரிவுரையாளர் குமரகுருபரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுதாவளை பகுதியில் மாணவியொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சிகிச்சைக்காக களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழியில் உயிரிழந்தார். 14 வயதுடைய மனோகரன் ஹலுக்ஷனா எனும் மாணவியே இவ்வாறு உயிரிழந்தார். நேற்றைய தினம் இவர் தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இவர் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டதென போலீசார் குறிப்பிடுகின்றனர். சடலம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த காலங்களில் நஷ்டத்தில் இயங்கிய இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் 2016ஆம் ஆண்டில் 400 மில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதென பிரதி சபாநாயகரும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைவருமான திலங்க சுமதிபால தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த பிரதி சபாநாயகரும் கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைவருமான திலங்க சுமதிபால மாவட்ட கிரிக்கெட் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மாவட்டத்தின் சங்க தலைவர் NP ரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
இதேவேளை பிரதி சபாநாயகரும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் தலைவருமான திலங்க சுமதிபால நேற்று மாலை கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரியில் கரையோர பிரதேச விளையாட்டுக் கழகங்களுடனான சந்திப்பொன்றில் கலந்து கொண்டார். விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HMM ஹரிஸ் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க திலங்க சுமதிபால இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது கடினப்பந்து விளையாட்டுக் கழகங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பிரதி சபாநாயகர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகும் மாணவர்கள் இணையதள முகவரியூடாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது தொடர்பான கருத்தரங்கு நிந்தவூரில் நேற்று இடம்பெற்றது. பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்ற போதிலும் இணையதளம் ஊடாக விண்ணப்பிப்பதில் மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதனை கருத்திற்கொண்டு நிந்தவூர் விளையாட்டுக் கழகங்களின் சம்மேளனம் இந்த கருத்தரங்கொன்றை ஏற்பாடு செய்தது. நிந்தவூர் விளையாட்டுக் கழகங்களின் சம்மேளன தலைவரும் சாமாந்துறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற பதில் நீதிபதியுமான AM நசீர் தலைமையில் இந்த கருத்தரங்கு இடம்பெற்றது. கடந்த வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் உரிய முறையில் விண்ணப்பிக்காததன் காரணமாக சுமார் 2000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதென இந்த கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வன வெளிநாட்டுச் செய்திகள். இந்தியாவின் மிகவும் சன நெருக்கடி மிக்க மாநிலமான உத்தரப்பிரதேசில் தேர்தல் இன்று ஆரம்பமாகியுள்ளது. பல கட்டங்களாக இடம்பெறும் தேர்தலின் முடிவுகள் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெளியிடப்படும். உத்தரப்பிரதேஷ் மாநில தேர்தலானது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பல பரீட்சையாகும் என தேர்தல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இம்மாநிலத்தில் 22 கோடி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதன் முதல் கட்டத்தின் கீழ் 73 தொகுதிகளில் 2 கோடியே 60 லட்சம் பேர் இன்று வாக்களித்துள்ளனர். 3 கட்சிகள் இங்கு பல பரீட்சையில் இறங்கியுள்ளன. பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தேர்தலில் வெற்றியீட்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் நாணயத்தாள்கள் தடை செய்யப்பட்டதை அடுத்து இடம்பெறுகின்ற முதலாவது தேர்தல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு. வடக்கு அங்கோலாவில் இடம்பெற்ற உதைப்பந்தாட்ட போட்டியில் இடம்பெற்ற சன நெரிசலில் சிக்கி சுமார் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மூச்சுத்திணறல், சன நெரிசல் ஆகியனவே பொதுமக்களின் இந்த உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறுதலாக இடம்பெற்ற விமான தாக்குதலில் துருக்கி ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்ததை துருக்கி மறுத்துள்ளது. ரஷ்ய விமானங்கள் சிரியாவில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றின் மீது மேற்கொண்ட விமான தாக்குதலில் 3 துருக்கிய ராணுவத்தினர் உயிரிழந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் உரிய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டிருந்ததாக துருக்கி தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஒன்று. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டித் தொடரில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றியீட்டியது. நேற்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 88 ஓட்டங்களால் வெற்றியீட்டியமை குறிப்பிடத்தக்கது. 5 போட்டிகளை கொண்ட இந்த போட்டித் தொடரை 5-0 என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா அணி கைப்பற்றியது. நேற்றைய போட்டியில் முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 384 ஓட்டங்களை பெற்றது. ஹஷீம் அம்லா 154 ஓட்டங்களை பெற்றார். குவிண்டன் டி காக் 109 ஓட்டங்களை பெற்றார். சுரங்க லக்மால் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றி பெறுவதற்காக 385 ஓட்டங்களை பெற களமிறங்கிய இலங்கை அணி 50 ஓவர்கள் நிறைவில் 296 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அசேல குலரத்ன தமது முதலாவது சதத்தை பெற்று ஆட்டமிழக்காது 114 ஓட்டங்களை குவித்தார். இதில் 14 பவுண்டரிகள் உட்பட 2 சிக்சர்களும் அடங்கியமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக சாராம்சம். சைட்டம் தனியார் வைத்திய கல்லூரி தொடர்பிலான பிரச்சினைக்கு தீர்வு காண விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானம். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் 35வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சமய கலாசார நற்பணி வேலை திட்டங்கள் ஆரம்பம். நீர்வளங்கள் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென்று நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவிப்பு. அனுராதபுரம் அலபத்கம கிராமத்தில் 153 வீடுகளை நிர்மாணிக்க இந்திய அரசாங்கம் உதவி வழங்க இணக்கம். இந்திய உத்தரப்பிரதேஷ் மாநில முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நிறைவு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
நாம் இன்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.